ஓம் சாய்ராம். உங்கள் சொந்தக்காரங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்து அடடா இவன் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிட்டானே அப்படின்னு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுமா? அதுக்கு இந்த அன்னாச்சி பூ பரிகாரம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருடைய ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னென்னா, நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம நல்ல சீரும் சிறப்புமாக வாழணும், நம்மளை பார்த்து எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிற ஆசை எப்போவுமே இருக்குங்க. அப்படி நாம் வாழணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு தேவை ஒரு விஷயம் என்ன நம்ம கையில் இருக்கணும்னா அது பணம். ஏன்னா பணம் இல்லாதவங்களை இந்த உலகம் இப்போது மதிப்பதே கிடையாது. அது நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, எப்படி சம்பாதிச்சாலும் சரி, பணக்காரனுக்கு உண்டான மரியாதை இந்த உலகத்தில் தனிதாங்க. அப்படிப்பட்ட மரியாதை தரக்கூடிய அந்த பணத்தை நாம் நல்ல விதத்தில் சம்பாதிப்பதற்கு இந்த அன்னாச்சி பூ பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் கையில் பணம் கொட்டும். அப்படி உங்களிடம் வரக்கூடிய அந்த பணத்தை வைத்து நீங்கள் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு வீடு, காரு, நிலபுலம் அப்படின்ட்டு சந்தோஷமாக நீங்கள் வாழலாம். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த அன்னாச்சி பூ இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கிற இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கவே இருக்காதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய மணிப்பரிசில் இந்த அன்னாச்சி பூ ஒன்று வச்சுருங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் உங்களோட மணிப்பரிசில் வைக்கும்போது இந்த அன்னாச்சி பூ உங்களுக்கு பணத்தை ஈர்த்து தரும். உங்களுக்கு பல வழியிலிருந்து பணம் வரும். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த காசு வராமல் இருந்துச்சுன்னா அது வரும். இல்லைனா புதிதாக சம்பாதிப்பதற்கு உண்டான வழிவகைகள் தோன்றும். அதே போல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா வீணாக செலவாக ஆகவே ஆகாது. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக ஏதாச்சும் ஒரு வேலைக்கு, அது எந்த வேலையாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான வேலைக்கு போகும்போது நீங்கள் கையோடு ஒரு அன்னாச்சி பூவை எடுத்துப்போங்க. சரிங்களா? அது எப்படின்னா, வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்புறீங்களா, அப்போ ஒரு அன்னாச்சி பூவை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் மனதார வேண்டிக் கொண்டு, நான் செல்கின்ற காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும், நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அன்னாச்சி பூவை உங்களுடைய உடம்பில் படும்படி வைத்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த அன்னாச்சி பூ உங்கள் உடம்போட உரசிட்டு இருக்கணுங்க. இப்போ நீங்கள் ட்ரெஸ் போட்டிங்கன்னா பாக்கெட்டுக்குள்ளே கூட வச்சுட்டு கொண்டு போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த அன்னாச்சி பூ உங்கள் உடம்போட உரசிட்டு இருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா, வீடு திரும்பியதும் அந்த அன்னாச்சி பூவை கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள். அவ்வளோதாங்க, அந்த பரிகாரம் முடிஞ்சது. அதே போல் வாசனை நிறைந்த அந்த அன்னாச்சி பூவுக்கு ஒரு வசியத்தன்மை கொண்ட பொருளுங்க. சரிங்களா? இதை வச்சிருக்கவங்களுக்கு சுற்றி ஒரு வசீகரம் ஏற்படும். ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு நேர்மறை வட்டம் அந்த நபரை சுற்றி ஏற்பட்டு விடும். அதனால் எந்த ஒரு நஷ்டத்தையும் உண்டாக்காமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த அன்னாச்சி பூவுக்கு உண்டு. அதனால் நீங்கள் எங்கே போனாலும் சரி ஒரு அன்னாச்சி பூவை உங்கள் கையோடு கொண்டு போங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்து கொண்டு செல்கின்ற அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுக்கும். அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பண வருமானம் வரும். அதே போல் உங்களுடைய சமையலறையில் கூட இந்த அஞ்சலறை பட்டி இருக்குல்ல, அதில் ஒரே ஒரு அன்னாச்சி பூ போட்டு வச்சிங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டத்தை கொண்டு தருங்க அந்த அன்னாச்சி பூ. சில பேருக்கு பார்த்திங்கன்னா நைட்டு தூக்கமே வராது, நிம்மதியாக ஒரு தூக்கமே வராது. அப்படிப்பட்டவங்க பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வேலையில் கவனமே செலுத்த முடியாது. சில பேருக்கு சும்மாவே தூக்கமே வராதுங்க. நைட்டு அவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் தூக்கமே வராது, தூக்க மாத்திரைலாம் போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மஞ்சள் துணியில் 2 அன்னாச்சி பூ இருக்குல்ல, அந்த அன்னாச்சி பூவை போட்டு வச்சுட்டு உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து தூங்குங்கள். நல்ல தூக்கம் வரும். மறுநாள் காலை உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியை அந்த அன்னாச்சி பூ ஈர்த்து இருக்கும். அதுக்கடுத்த நாள் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு அந்த அன்னாச்சி பூவை யாருடைய கால்படாத இடத்துலையும் போட்டு விடுங்கள். மேலே சொன்ன இந்த பரிகாரங்களை செய்து வாருங்கள். உங்களுடைய சொந்தக்காரங்களாம் பார்த்து வியக்கிற அளவுக்கு நீங்களும் கூடிய விரைவிலேயே மிகப்பெரிய அளவில் பணத்தை சேர்த்து நீங்களும் பணக்காரராக மாறி இருப்பீர்கள். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தாங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.